everyone, this is Jasmine. இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா நிபோஷோட மால் ப்ராக்டிஸ். நார்மலாக நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிபோஷோட கோல்டு பார்ட்னர்னா யாரு, சில்வர் பார்ட்னர்னா யாரு, பிரான்ஸ் பார்ட்னர்னா யாருன்னு ஏன் இப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரை தெரிஞ்சு அந்த இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிபோஷ் எக்ஸாமோட தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாருமே ஒரு காலேஜ் லைஃப்பை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அங்கே செமஸ்டரில் பிட் அடிக்கிறாங்க, காப்பி அடிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் வரும். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் தப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்று அந்த எக்ஸாமை ஃபெயில் பண்ணுவாங்க, இல்லை நெக்ஸ்ட் செம் எழுதாத மாதிரி பண்ணுவாங்க, இல்லை 1 year or 2 yearsக்கு டிபார் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிபோஷ் பாடியும் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களும் மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பாங்க. அதில் நிறைய விதமான மால் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மால் ப்ராக்டிஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஜரிசம், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்யூஷன், மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பர்சனேஷன். ஸோ இப்போ ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பிளஜரிசம் அப்படின்னா நீங்கள் நெட்டில் ஏதோ ஒரு டாபிக் பற்றி சர்ச் பண்ணுறீங்க. அந்த டாபிக் பற்றி ஏதோ ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ஆன்சர் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் பிளஜரிசம். அதாவது அடுத்தவங்க ஒர்க்கை என்னோட ஒர்க்னு சொல்கிறது தப்பு. இந்த நிபோஷ் எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க டர்னிட்டின் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா ஆன்சர் ஷீட்டும் இந்த டர்னிட்டின் சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும்னா சிமிலாரிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று கொடுக்கும். அது உங்கள் பாயிண்ட்ஸ் நெட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத காமிக்கும். அதோட பேசிக் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நிபோஷ்க்கு தான் தெரியும். அந்த பர்சன்டேஜ் விட அதிகமாக போச்சுன்னா அந்த பேப்பரை மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது மால் ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொல்யூஷன். இது காமனாக ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு ஸ்டூடெண்டோட பேப்பர் பார்த்து இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்படியே எழுதுறது. ஸோ இப்படி மல்டிபிள் பர்சன்ஸோட பேப்பர்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சிமிலாரிட்டி செக் பண்ணி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் கொல்யூஷன். அதனால எப்போவுமே என் ஃப்ரெண்டோட பேப்பர், தெரிஞ்சவங்க பேப்பர், நல்லா படிக்கிற பையனோட பேப்பர் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து காப்பி பண்ணி எழுதிடாதீங்க, மால் ப்ராக்டிஸில் மாட்டிப்பீங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பர்சனேஷன். அதாவது உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க எக்ஸாம் எழுதி மாட்டிக்கிறது. தெளிவாக சொல்லணும்னா ஆள் மாறாட்டம் பண்ணுறது. இது நீங்கள் ஈஸியாக உங்கள் எக்ஸாமை இன்னொருத்தங்களை வச்சு எழுதி முடிச்சிருவீங்க, பேப்பர் எல்லாம் சூப்பராக சப்மிட் பண்ணிடுவீங்க. ஆனால் எங்கே மாட்டுவீங்கன்னா க்ளோசிங் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது பேப்பர் கிளியராக இருக்கும், ஆனால் அந்த பேப்பர்லேருந்து கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியாது. அப்போ ஈஸியாக மாட்டிப்பீங்க. ஸோ அந்த பேப்பர் மால் ப்ராக்டிஸில் புக் ஆயிரும். பொதுவாக நிபோஷ்க்கு நல்லா தெரியும் ஒரு பையன் எங்கெல்லாம் மாட்டுவான், எப்படிலாம் மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பாஸோ ஃபெயிலோ ஜென்யூனாக எக்ஸாம் எழுதுங்க, ஃபெயில் ஆனால் ரீஅப்பியர் பண்ணுங்க. பட் எப்போவுமே தப்பு பண்ணி மால் ப்ராக்டிஸில் மாட்டிக்காதீங்க, கவனமாக இருங்க. ஏன்னா அதுக்கான விளைவுகளும் நீங்கள் சந்திக்க வேண்டிய வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு. ஒரு பேப்பர் மால் ப்ராக்டிஸில் மாட்டிட்டு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வைப்பாங்க. இந்த ஒர்க் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா, இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம், பிளஜரிசம் பார்த்தா சிமிலாரிட்டி இருக்குது, கொல்யூஷன் இருக்குது, இன்னொருத்தரோட காப்பி அடிச்சிருக்கீங்க, அது மாதிரி தேர்ட் பார்ட்டி வச்சு எழுதியிருக்கீங்க, இந்த மாதிரி உங்கள் பேப்பர் வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அதில் உங்கள் தப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றில் அந்த பேப்பரை ஃபெயில் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் 2 years or 5 yearsக்கு எக்ஸாம் எழுத முடியாத மாதிரி டிபார் பண்ணுவாங்க. சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் நீங்கள் லைஃப் டைம் எக்ஸாம் எழுத முடியாத மாதிரி கூட உங்களை டிபார் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெசிஷன் முழுக்க நிபோஷ் மட்டுமே சம்மந்தப்பட்டது.
ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் தப்பு பண்ணாதீங்க, நேர்மையாக எழுதுங்க. தேர்ட் பார்ட்டி அதாவது டைரக்ட் டிபோஷ் பார்ட்னர் இல்லாத இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட இருந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்காது. எப்போவுமே பெஸ்ட்டான டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சரியான ஒரு வழிகாட்டுதலோட சிறந்த முறையில் நிபோஷ் பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நிபோஷ் பற்றின என்ன டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஹிடன் கேரக்டர்ஸ்னால் என்ன, ப்ரீவியஸ் டேட்டாஸ் வச்சு மால் ப்ராக்டிஸில் மாற்றுறதுனால லேர்னருக்கும் லேர்னிங் பார்ட்னருக்கும் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.